धान्यं धनं बहुं धान्यं धनं पशुं बहुपुत्रलाभं शतसंवत्सरं शतं दीर्घमायुः तोडीश्वरस्वामी देवतानुग्रह प्रसाद सिद्धिरस्तु। பையனுக்கு அப்பப்ப ஜுரம் அடிக்குதுமா, கீழே விழுந்து அடிபட்டு போறான். டாக்டர்கிட்ட கூட்டு போனியா? கூட்டிட்டு போனேம்மா, நல்லாயிடுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் உங்க ஆசீர்வாதம் வேணுமா? வீட்டுக்கு கூட்டிட்டு போ. சரி, எல்லாம் சரியாயிடும். சரிம்மா. வணக்கம்மா. அம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி மாப்பிள்ளைய என் வீட்டில் 10 நாள் தங்க வச்சம்மா. என் பொண்ணு மாப்பிள்ளையும் சந்தோஷமாக இருக்காங்க. ரொம்ப நன்றிம்மா.
அந்த தோடீஸ்வரனுக்கு நன்றி சொல்லுங்க. போய் பிரசாதம் வாங்கிக்கோங்க. குறையதும் சொல்ல வரலம்மா. இந்த ஊருக்கு ஒரு குறை வந்திருக்கு, அதை சொல்லிட்டு போனான்னு வந்தேன். சுவாமிகள் உங்களை பார்க்கணும்னு சொன்னார். வரேன்னு சொல்லு. கையோடு அழைச்சிட்டு வர சொன்னார். திலகம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுமா. எங்க இருக்காரு? ஆசிரமத்தில் தான்மா. திருக்கடையூர் தானே? ஆமாம். எப்படி இருக்காரு? அப்படியே தான் இருக்காரு. சாம்பார் இதை கோவிந்தாரங்க கொடுத்துட்டு பாத்திரத்தை வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சுவாமி தரிசனம் பண்ண வரலையா? இல்ல. சிலை யாருது? இது நவாப் ஜான் பாபா சிலை. ஊர்ல பாபான்னு சொல்லுவா. ஷிர்டி சாய்பாபா மாதிரி இவரும் ஒரு முஸ்லீம் தான். ஆனா இவருக்கு சிவா அனுகிரகம் பரிபூர்ணமா இருந்திருக்கு. கிட்ட போய் பாருங்க. படி இந்த பக்கம் இருக்கு, வாங்க. வாங்க. இவர் தோணிபுரத்துக்கு வந்தப்புறம் தான் எங்க ஊரோட தரித்திரமே நீங்க சொல்லுவா. ஓ, பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு சொல்லுங்க. ஆமாண்ணா, 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் தான். போடுங்க. உங்களை மாதிரிதான் யாத்திரிகரா வடக்கே இருந்து வந்தாராம். இசையினால இந்த தோடிபுரத்துல பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காரு. நாக சித்தி பெற்றவர்னு சொல்லுவா. ஆட்டுக்கு வந்திருந்தாலாமே வீணை விஷயமா சுவாமிநாதன் வந்தா. என் ஆத்துக்காரி ரொம்ப நேரம் வீணை வாசிப்போம். எனக்கு தான் ஆத்துலயே சங்கீத ஞானம் ரொம்ப குறைச்சல். பசங்களுக்கெல்லாம் அபார ஞானம்னா, அதுவும் மைதிலி பிரமாதமா வீணை வாசிப்போம். சரி, வாசி காமிச்சாளா?
எங்காத்து வீணை தோதுப்படாதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அதை விட நல்ல வீணை கிடைக்காதான்னு ஒரு நப்பாசை தான். வீணையில நல்ல வீணை கெட்ட வீணைன்னு இருக்காண்ணா. வீணையோட குடம், கொடி, சாரிகைகள், தந்தி ஒன்னொன்னுக்கும் ஒரு அளவு, ஒரு லட்சணம் இருக்கு. அதை பொறுத்து தானே ஒவ்வொரு வீணையிலையும் நாதமே மாறுறது. நீக்கு எங்கன்னா அதெல்லாம் தெரிய போறது? நான் தான் சொன்னேனே எனக்கு சங்கீதத்துல ஞானம் குறைச்சல்னு. ஆமா, இந்த தோப்பு வீடு சௌகரியமா இருக்கும்னா? ரொம்ப சௌகரியமா இருக்கு. அப்புறம் இங்க மண்டபத்துல ஒரு பொம்மநாட்டியை உட்கார்ந்தாலே. யார சொல்ற? அம்பாளே நேரில் வந்த மாதிரி பட்டுப்புடவையெல்லாம் கட்டிட்டு தலை நிறைய பூ, நெத்தி நிறைய குங்குமம், ரொம்ப திவ்யமா இருந்தா. அன்னதானம் பண்ணியிருந்தா எல்லாரும் கூட வந்து அவ காதல் எதுவும் சொல்லியிருந்தாளே. தாசி கிட்ட எல்லாரும் குறைகளை சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. நீங்க பார்த்தது இல்லையா? அவதான் நான் தாசி சுந்தராம்பா. ஓஹோ, அவாதான் அது. சன்னதிக்கு வரலா? இல்ல, நீங்க போங்க, நான் செத்த கழிச்சு வரேன். வாங்க. வந்திருக்கா? வாங்க, உள்ள வாங்க. வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. கூப்பிட்டு அனுப்பிச்சிருந்தீங்களாமே? நேக்கு தெரியாம இந்த வீணையை தேடிண்டு நான் வெளியில இருக்கேன். என்ன சுந்தரமா வந்திருக்காளாமே? இவன் தான்மா, இவன் தான். பெரியவாளோட பேசின்னு இருக்கா, வந்துடுவா. நான் பாத்துக்கிறேன். நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ராத்திரி இங்க தங்கிட்டு போலாமனோ? காத்தால நான் வந்து பஸ் ஏத்தி விட்டுறேன். ஆமாம்மா, இந்த சீமடத்துல வந்து தங்கி எத்தனை நாள் ஆகுது? அதை விட அவ குரலை கேட்டு எத்தனை நாள் ஆகுது.
मनोहरी आगमवेद कलामय रूपिणी आगमवेद कलामय रूपिणी अखिल चराचर जननी नारायणी नागकङ्कण नटराज मनोहरी ज्ञान विद्येश्वरी राजराजेश्वरी श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिता अंबिके என்னடா வயக்காக்கரில் உட்காந்துருக்க குளிக்கிறதுக்கு காத்துக்கு போல உனக்காக தான் காத்துன்னு இருக்கேன். ஏன்டா அவ்வளோ நேரம்? வண்டி ரிப்பேர்ரா. நேற்றெல்லாம் வீடு வீடாக ஏறி இறங்கி காலெல்லாம் வலிக்குது. காலையில் தூங்கிட்டேன். என்னடா அது குங்குமம்லாம் வச்சுட்டு இருக்க? போனே அது போக மாட்டேன்றா. சிந்தூரம் கலந்துருக்கோம். அம்மா நீ தான் இதெல்லாம் வச்சுக்கவே மாட்டியே. அது ஏன் கேட்குற? நம்ம ஊருக்கு ஒரு உபாசகர் வந்திருக்கார். அவர் வச்சு விட்டார். நேற்று கூட உங்கள் வீட்டுக்கு கூட்டு வந்தேனே, காயத்ரி சொல்லல? சொன்னா ஞாயிற்றுக்கிழமை லட்டுரம் வர வச்சாராமே. ஆமாண்டா, எதோ பண்ணுறாரு. என் கையில் கூட இப்படி தேய்ச்சி விட்டார். வலியெல்லாம் போயிடுச்சு. கேட்டால் அம்மான ரோல் அது இதுன்னு சொல்கிறாரு. ஏதோ ட்ரிக்குன்னு தான் நினைக்கிறேன். எங்கடா தங்கியிருக்காரு இப்போ? எங்கள் தோட்டத்தில் தான். வா போய் பார்க்கலாம். வா குளிச்சுட்டு போகலாம். இந்த வாய்க்கால் இல்லையா, ஆற்றுல போய் குளிக்கலாம்டா. எனக்கு மூடு இல்லை. இங்கே குளிக்கலாம். இந்த உபாசகருக்கு எந்த ஊரா? திருக்கடையூர்லேருந்து வந்திருக்காரான். பெரிய வீண வித்வானா. வீண வித்வானா? பெரிய வீண வித்வானா இருந்துட்டு சொந்தமாக வாசிக்கிறதுக்கு வீணை கூட இல்லையாமா? என்னடா அது? இது நீ அவர்கிட்ட கேளு. அவர் உன்கிட்ட என்ன மேஜிக் பண்ண போறாருன்னு நான் பார்க்கணும். டேய் பரியாசம் பண்ணாதடா. ஒருவேளை அதர்வன வேதிகனா இருக்கலாம். ஏதாவது இருக்கும். இந்த உபாசகர்கள்லாம் சில நேரத்தில் சித்து வேலை கூட செய்வா தெரியுமா உனக்கு? இந்த உபாசனை சித்து வேலை இதுலலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லைடா. மனுஷன் ஏதோ கண்கட்டு பண்றாரு. இல்லைனா இந்த லட்டு பூ இதெல்லாம் வர வைக்கிறவருக்கு தன்னோட சக்தியை பயன்படுத்தி தனக்கு தேவையான வீணை வர வச்சுக்க முடியாதா? நான் சொல்றது புரியுதுல்ல? ஏடா சங்கரா, ஏய் சங்கரா, 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 சங்கரா,